இந்து மதத்தில் நடப்பதை குறை பேசுவதே இன்றைய அரசியல்வாதிகளில் பல பேருக்கு வேலையாகிறது. உண்மைதான் ஐயா. அவனுக்கெல்லாம் மற்ற மதங்கள்ல நடக்கிறதெல்லாம் குறைச்சு சொன்னா கொண்டு போடுவான். ஏன்னா அவனை கூட்டணி ஒத்துமையாயிருக்கும், ஒன்னா இருப்பான். ஆமா, நம்மளால ஒன்னா ஆக மாட்டான், அது ஒன்னா வராது. ஏன்னா நம்ம என்னைக்குமே நம்ம நாட்டுல பிறந்தவங்களை யாரையுமே துன்பப்படுத்த மாட்டோம். ஏன்னா இந்துவா இருக்கிறவன் அகிம்சைவாதியாக இருப்பான், இந்துவா இருக்கிறவன் இந்திய தேசத்தை நேசிப்பான், அவன் கிறிஸ்தவரையும் நேசிப்பான், முகமதியனும் நேசிப்பான். எந்த காரணம் கொண்டும் யாரையும் துன்புறுத்த மாட்டான். அவன் தான் இந்துவாக இருப்பான். ஆனா அங்க இருக்கிறவன வீரமணி 20 பொம்பளை கொண்டு விட்டு தாலி இறக்க போராட்டம் வைக்காரு. ஏன் முதல்ல ஒரு பொண்டாட்டியை கொண்டு விட்டு இறக்க வேண்டியதானே? அப்ப இவரு போனமே இல்ல, ஊருக்கு உபதேசம் பண்றவன் வீரமணிக்கு பொஞ்சாதி, இன்னும் அவருக்கு தலைவர்களுக்கு பொண்டாட்டி மாதிரிலாம் இருக்கா இல்லையா? ஆமா, பொண்டாட்டி மாரெல்லாம் இருக்கா இல்லையா? எல்லாரையும் கூட்டிட்டு வந்து எல்லாரும் இறங்குற அப்ப தாலி இறக்க போராட்டம் தான் இருக்கும். ஒவ்வொன்றும் மாங்காடு இங்க 62 ஒண்ணு அங்க போய் ஒவ்வொன்னு தாலியை பொட்ட வச்சுட்டு இங்க வந்து கடவுள் கல்லு கடவுள் இல்ல. அவர் கேட்டா சொன்னார, ஏன் வீட்டை நான் தானே, உனக்கே அதுல வீடு, நீ வீட்டுக்கு எங்கடா வந்தா? அதானே இந்து மதம் என்ன உன்னுடைய வீடா? இது கடவுளுடைய சொத்தடா, இதை எவன் தடுத்தாலும் விட மாட்டேன். உண்மையிலேயே மக்களே, இளைஞர்களை திசை திருப்பதற்கு ஒரு பேச்சாளர், அவன் சினிமாவிலே இருக்கிற இயக்குனர் சீமான்னு பேரு. நாம் தமிழர்னு ஒரு கட்சி வச்சார். அவருடைய பேச்சும் செயலும் நல்லா இருந்து, நானே டிவியில அவனுடைய நிகழ்ச்சி பார்த்தா நல்லா கைத்தட்டி ரசிச்சேன். அந்த மனுஷன் இப்ப எங்க போறான் தெரியுமா? சிறுபான்மையினர் உள்ள இடத்துல போய் ஒரு மீட்டிங், அந்த மீட்டிங்ல பேசுறான், பார்வதி குளிக்க போறா. ஏன் அவ கடவுள் தானே, அவ ஏன் குளிக்கணும்? உடனே கை தட்டுக்கானுங்க. அங்க சொல்றான், பார்வதி குளிச்சு போறாளாம். ஒரு கடவுள் தானே, ஒரு ஒரு அவ என்ன திருத்துருப்பூண்டி குளத்துக்கா குளிச்ச போறா? காவலுக்கு ஆள் கேக்குது, அதான குளிச்சுட்டு வர வேண்டியது தானே. அவளுக்கு கால ஆள் வேணுமா? அவ உடனே அழுக்க உருட்டி புள்ளியார வச்சுட்டாளாம். புள்ளியார வச்சுட்டு போய் குளிக்க போறான். சரி போட்டு குளிச்சுட்டு போட்டு அந்த நேரம் பார்த்து இவன் கள்ளப்பையன் அங்க ஓடியாரான். யாரு? சிவபெருமான. அவர் கள்ளப்பையனா? இந்த சீமானுக்கு இப்படி சீர்கிழந்து புத்தி எப்படி போச்சுன்னு எனக்கே தெரியாது. அவன் சொல்றான், ஆமா, அவன் ஓடி வரான். அவன் ஓடி வந்தோன்னா புள்ளியார் கையை காலை பிடிச்சுட, போவாத அங்க எங்க அம்மா குளிக்கான்னு. இவன் ஒன்னு பாக்குறான், உங்க அம்மையா எப்படிடா எனக்கு தெரியாம எப்படி? உடனே அவங்களை சிரிக்கிறாங்க. எவ்வளவு கீழ்த்தரம்! நம்முடைய புராண செய்திகளை எவ்வளவு கீழ்த்தரமாக பேசுகின்ற இந்த சீமான் மற்ற மதங்களை பற்றி ஒரு வார்த்தை பேசினால் விடுவார்களா மக்களே? நீங்க பாத்துருக்கீங்களா? Facebook ஓபன் பண்ணி பாருங்க, நெட்டை ஓபன் பண்ணி பாருங்க, என்ன கேவலமாக பேசி இருக்கிறான். அவன் சாடி போனாராம். உடனே பார்க்கறான், விடுடா, விட முடியாது. உடனே வாழெடுத்து வெட்டி விட்டான். உடனே தலை துண்டா போட்டுது. உடனே அங்கிருந்து பார்வதி, அடையோ சண்டாளா என் பிள்ளைய கொண்டுட்டே இருந்தா. உடனே அவங்கிட்ட அதே மாதிரிதான், ஏய் என்னடி எனக்கு தெரியாம அப்படின்னு கேட்கிறான். பத்தியா, இது எவ்வளவு கீழ்த்தரமான வார்த்தை. உடனே அது இந்த மாதிரி இப்படி ஒரு பிள்ளை நான் ஆளுக்கு உருட்டி வச்சேன் அப்படின்னா, உடனே வீணா போனவன் வேலை கட்டவன் ஒருத்தன் உண்டே, நாரதர். வீணா போனவன் வேலை கட்டவனா, அவனை கூட்டு வந்து ஒரு யானையை வெட்டி கொண்டு வச்சாங்களாம். கொலகார பாவிங்க. யாரு? சிவபெருமானும் நாரதனும் கொலகார பாவியா. இவ்வளவு சொல்லிக்கிட்டு சொல்றான், என் அக்கா, என் தங்கச்சி, எங்க மாமி மதினி எல்லாம் ஆமா குளிச்சுட்டு வந்தா, வேலைக்கு போயிட்டு வந்தா குளிச்சா இப்படி அழுக்கிறாவி, ஆமா ஓட்டாஞ்சில வச்சாவது அழுக்கிறாவி, சுத்தமா குளிப்பா. இவ பெரிய சாமியாரு. ஒரு பிள்ளையாரு, ஒரு பிள்ளைக்கு 3 கிலோ வெயிட், ஒரு பிள்ளையாருக்கு 6 கிலோ வேணும். இவ தன்னை உருட்டி 6 கிலோ அழுக்க வச்சுன்னா பாண்ட சிறுக்கி என்று என் பார்வதி தாயை தொட்டுகிறான். பாண்ட சிறுக்கியா பார்வதி அம்மை 6 கிலோ அழுக்கான். அவள் அழுக்கை உரட்டவில்லையடா. எங்களுடைய புராணத்தின் மகிமை தெரியாமல் பேசுகின்றாய். எங்கள் வார்த்தைகள் அத்தனையும் தத்துவமடா. ஐயா உண்டு, இதை எப்படி நீ புரிந்து கொள்ளுவாய்? அங்க இருக்குதுல, அதை எவனாவது குறை சொல்ல முடியுமா? இருக்குது மக்களே, நான் பகிரங்கமாக காட்டியிருக்கிறேன். உங்க அத்தனை பேருக்கு வேண்டாம், முடிஞ்ச உடனே செல்போன்ல நான் காட்டுறேன். அப்ப இவ்வளவு கீழ்த்தரமா நம்முடைய தெய்வங்களை லோகமாதான் அவளை கும்பிடுறாங்களே, இவ்வளவு ஒரு பாண்டச்சிரிக்கை லோகமாதான் கும்பிடலாமா அப்படின்னு கேட்கிறானே. இவனுக்கு இவன் தமிழன் தானா? என்ன ஆரிய கடவுளா? இங்க இருக்கிற நாராயணன கள்ளனா? இங்க இருக்கிற ஈசன் பாண்டை சிற்கனா? இல்லையே. இந்த நாடு ஆண்டிக்கு கோபம் நாங்கள் யாரோ அல்லடா. எங்களுடைய வார்த்தைகள் கடவுள் எங்கேயே இருக்கிறார் என்று சொல்வது எங்களுடைய பதில் அல்ல. சிவனும் எங்களுக்குள்ளே, பார்வதியும் எங்களுக்குள்ளே, இந்த உலகளுக்குள்ளே உடலுக்குள் குறியாக வாழுங்க. எல்லா அரசியல்வாதிகளுக்கும் இந்து மதம் என்று இலக்காரமாக போய்விட்டது. இப்படியே பேசிக்கொண்டு போனால் இந்த நாடு எப்படி ஒற்றுமைக்குள்ளே வரும் நண்பர்களே?